கமருதீனுடைய அக்காவும் ஃப்ரெண்டு வந்தாங்க. ஃப்ரெண்டு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அவங்க அக்கா உள்ளே வரும்போது வணக்கம்க்கா சொல்லுங்க தங்கச்சி அப்படிங்கிற ஒரு ஜோன்லேயே அதுவும் அழுத்தி வேற சொன்னாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து எந்த அளவுக்கு கமருதீனை செருப்பால் அடிக்காம ஒன்னாத்துக்கு வந்து அந்த வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லாம சொன்னாங்க. அதை தாண்டி முழுக்க முழுக்க அவருடைய ஃப்ரெண்டு சொன்ன வார்த்தை என்னன்னா, கமருதீன் வெளில வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும், நீ என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாதுமா, ஸோ அதனால அவனை விட்டுருமா, ஏமா அப்படி போட்டு டார்ச்சர் பண்ற அப்படிங்கிற மாதிரி அதையும் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து முழுக்க முழுக்க பார்வதி நீ தயவுசெய்து நவுந்து போயேன், எதுக்கு இவன் கேமை கெடுத்துக்கிட்டு இருக்கோம், ஒன்னாலதான் பெரிய பிரச்சனையே அப்படிங்கிற மாதிரி அதை அசிங்கப்படுத்தாத விதமா பண்ணாலும் ரெண்டு பேரும் பினாலேல நிப்பீங்க, ரெண்டு பேரும் எனக்கு நிக்கணும், அதனால தனித்தனியா விளையாடுங்க, இந்த அளவுக்கு டீசென்ட்டா ஃப்ரேம் பண்ணி சொல்லிட்டாங்க. அதை கமருதீனுடைய அக்காவுமே அந்த இடத்துல வந்து எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ நிறைய விஷயத்த நீங்களாம் வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல, எதுக்கு நீலாம் வாழ்ந்துகிட்டு இருக்க, இங்க வந்தது இதுக்காகயா அப்படிங்கிற மாதிரி லைஃப் டிசைட் பண்ற பிளாட்ஃபார்ம் இது கிடையாதுன்னு அழுத்தமா சொல்லிட்டு தங்கச்சின்னு சொல்லிட்டு கமருதீனை தட்டினாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அதை சொன்னாங்க. வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கமருதீன் வந்து கட்டிப்புடின்னு சொல்லிட்டு பார்வதிக்கு டாட்டியா சொல்லிட்டு இருக்காரு. எதுக்கு இது வேலை எனக்கு இல்லை, பார்வதி இதுக்கு தேவையில்லாம ஒரு 4 கேள்வியை கேட்டுக்கிட்டு